ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரி காய்ஸ், ஒரு சோகமான விஷயம் இருக்குது, ஒரு குட் நியூஸ் இருக்குது. குட் நியூஸ் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன், கமெண்டில் காரி துப்பிடாதீங்க. அதே மாதிரி என்ன பேட் நியூஸ்னால், நம்ம 3 வாட்டி வேறு ஐடியில் க்ரியேட் பண்ணி நம்ம சுனாமி எஸ்கேப் த சுனாமி விளாண்டுருப்போம். அந்த ஐடி வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு காய்ஸ். ஏன்னா பேன் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம ஹேக் யூஸ் பண்ணது தெரிஞ்சிருச்சு காய்ஸ். நம்ம வந்து ஹேக்லாம் யூஸ் பண்ணுவோம், யாருக்கும் தெரியாது, அதை யூஸ் பண்ணது தெரிஞ்சிருச்சு காய்ஸ். இதில் கூட நம்ம அறிவே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம் மறுபடியும் திருப்பி. ஆனால் காய்ஸ், நம்ம இனிமேல் கரெக்டாக நான் வீடியோ போடுறேன் காய்ஸ். கரெக்டாக வீடியோ போடலன்னா என்ன ஏதாவது சொல்கிறது, ஏதாவது என்ன வேணாலும் திட்டிக்கோங்க காய்ஸ், என்ன கமெண்டில் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. ஆனால் காய்ஸ், நான் வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட்டுருவேன். நீங்களும் வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் தூரமாக போய் எடுத்துருவோம் காய்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு புது அப்டேட்டு, நம்மளே மூழ்கிற அளவுக்கு இது லக்கி பிளாக்லாம் இப்போ பெருசாகிடுச்சு. ஏன்னு தெரியல, அவ்வளோ பெருசாக விட்டுட்டாங்க. இது எடுத்துருவோம். நம்ம ஒரு சூப்பர் பிராண்டட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எடுத்துடணும் போய் ஜஸ்ட் கைஸ், லைட்னிங் வேறு வந்துட்டு இருக்கு. சவுண்டு கேட்குதா கைஸ்? ஓகே கைஸ், நம்ம சவுண்டு குறைச்சாச்சு. ரொம்ப அலறுது சவுண்டு. ஐயோ ஜஸ்ட்டு கைஸ், ஐயோ லைட்னிங்கை பாருங்க, லைட்னிங்கை பாருங்க கைஸ், எப்படி சின்னதாக வருதுன்னு. அவனா ஊசியை குத்தி விட்டான், அதனால் வந்து வைரஸ் பரவி சின்னதாகிடுச்சான். ஓகே கைஸ், பாருங்கள், நம்ம வந்து காசு எடுத்தாச்சு 10,000 ரூபா காய்ஸ். அதே மாதிரி பெரிய வீடியோ பார்க்குனீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எப்போவுமே எல்லாத்தையும் பண்ணிடுங்க காய்ஸ். எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நானும் கரெக்டான வீடியோ போடுவேன், நீங்களும் சந்தோஷமாக உட்காந்து பார்க்கலாம். இன்னும் வேஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ், நம்மளை வேஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ லைட்னிங் கரெக்டாக உள்ளாக்க போய் நம்ம செத்துட்டோம் காய்ஸ். அதே மாதிரி யான்னு தெரியல, திடீர்னு இதெல்லாம் காணா போயிடுது. ஃபியூஸ் மிஷின் எனக்கு காமிக்க மாட்டேங்குது, யான்னே தெரியல காய்ஸ். ஃபியூஸ் மிஷின் திடீர்னு காமிக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதான் காய்ஸ் கேட்குறேன். ஓகே காய்ஸ், நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். என்கிட்ட வந்து முன்னாடி மொக்கையாக இருந்த மாதிரி, அதுக்கப்புறம் திடீர்னு என்கிட்ட வந்து பவர் ஆன மாதிரி. அதில் ஒரு டிவைன் வச்சுருப்பேன், அது எங்கடான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து அது நம்ம வீட்டு இல்லை, அது வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டு ஐடி தான் காய்ஸ். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி வாங்கினோம். ஸோ காய்ஸ், ரொம்ப தூரம் போனோம் காய்ஸ். ஆனால் அதுக்குள்ளே ஒரு இது வந்து கொண்டுருச்சு நம்மளை காய்ஸ். 6K கொடுக்குது. அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ் நம்ம கிட்ட. இப்போ அடுத்து அப்கிரேட் பண்ணிடுவோம். இப்போ 8K கொடுக்குது கைஸ் per ஒரு செகண்டு. நம்ம போய் நல்லா இது இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கைஸ், இப்போ புதுசாக இந்த ஜம்ப் அப்கிரேட் பண்ணுறதுன்னு வந்திருக்கு. அது வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரீபர்த்து 2 பண்ணணுமா, 100 ஸ்பீடை தாண்டணுமா. ஓகே கைஸ், அதுவும் என்னன்னு தெரியல. இந்த கேம் பற்றி இப்போ புதுசாக நிறைய அப்டேட் விட்ருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் கைஸ். ஓ கைஸ், இங்கே வாருங்க கைஸ், இதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மலாம் இதில் எப்பயும் வந்தாச்சு. ஆனாலும் கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஓடுற மாதிரியே தான் இருக்குது. ஸ்பீடாக ஓடுற இதே இல்லை கைஸ். ஸ்பீடாக ஓடுற மாதிரியே தெரியல எனக்கு, எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கைஸ், நம்ம கிவ்அவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
கண்ட்ரோல் கைஸ். அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் 2 நாள் தான் கைஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் கிவ்அவே போயிடும். நீங்கள் அதுக்குள்ளே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா கண்ட்ரோலு திடீர்னு நான் ட்ரேடு பண்ணாலும் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கைஸ் ஒருத்தவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். கைஸ் நம்ம ஃப்ரெண்டு கைஸ் நம்ம ஃப்ரெண்டு கைஸ் ரொம்ப ப்ளோ பிளேயரு. ஸ்பீடை மட்டும் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு தான் கைஸ் நான் இவரை கூப்பிட்ருந்தேன். எனக்கடா காணோன்னு பார்த்தா இங்கே இருக்கார். நம்மளுக்கு தெரியாமல் ஏற்கனவே வந்துட்டார் போல். ஹலோ ப்ரோ. ப்ரோ மெசேஜ் வேறு பண்ண முடியாது. ஐயோ காய்ஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே உள்ளது ஏதாவது எடுப்போம் காய்ஸ். அங்கே பாருங்கள், அவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்னு காய்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு போயிட்டாரு. இங்கே உள்ளது ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் காய்ஸ். ஜஸ்ட் கைஸ் ஃபர்ஸ்ட். ஓ மை காட், மீடியம். அட, நான் எடுக்க போகிற பிரெயின் ராட்லாம் காணாமல் போயிடுது காய்ஸ். இந்த வேர்ல்ட்லே இருக்குன்னு அன்லக்கி பர்சன்னா அது நான் தான் கைஸ். யாருக்கும் தெரியாது, நான் தான் கைஸ் இருக்கிறதுல அன்லக்கி பர்சன். நான் சாக போகிறேன், எனக்கு தான் சாக போகிறேன் காய்ஸ். எவ்வளோ காசு கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்களா காய்ஸ்? 1 மில்லியன் சேர்ந்துருச்சு காய்ஸ். சூப்பர். இன்னொரு அப்கிரேடு காய்ஸ். நான் ஒரு சூப்பர் பிரிண்டர் எடுக்க போனேன் காய்ஸ். அதுக்குள்ளே நம்மளை கொன்றுச்சு. எவன்டாவன் காய்ஸ்? ஒருத்தவங்க பார்த்தீங்களா? ஃபாஸ்ட் வேறு வருது. வேணாம் கைஸ், நம்ம சாகணும் கைஸ். எனக்கு ஏன்னு மறந்து போயிடுறேன். ஸ்பீட் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறந்து போயிடுது கைஸ். இப்போ நம்ம போய் அப்கிரேட் பண்ணுவோம். இப்போயாவது ஞாபகம் வந்துச்சே. இப்போ ஞாபகம் ஒன்றதே நல்லது கைஸ். நம்ம கேரினா 2 எடுக்கிறத அப்கிரேட் பண்ணியாச்சு. 62 ஸ்பீடு காய்ஸ். 100 தொட்டுட்டோன்னா ஜம்ப் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓ காய்ஸ், இப்போ தான் காய்ஸ் புரியுது. இந்த சின்ன சுனாமிலாம் வருதுல்ல, அதுதான் குதிச்சு தப்பிக்கிறதுக்காண்டி. ஓ புரியுது காய்ஸ், இப்போ புரியுதா காய்ஸ்? இந்த சின்ன சுனாமி வருதுல, குட்டையா ஊசி இன்ஜெக்ஷனை போட்டுட்டு குட்டையா ஒரு வியாதி வந்த மாதிரி, அந்த சுனாமி மேலே குதிச்சு போடுறதுக்கு. ஓ இப்போ புரியுது காய்ஸ் எதுக்குன்னு ஜம்ப்பு. அந்த சுனாமியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது. இந்த ஒன்று குட்டையாக வருது காய்ஸ். இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற சுனாமிலாம் கொஞ்சம் நல்லா ஜம்ப் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் டக்குன்னு போய் அதில் குதிக்க முடியும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம்னா போய் குதிக்க முடியாது. அதே மாதிரி டோக்கன்ஸு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு போக கண்டுபிடிப்போம் காய்ஸ். அதே மாதிரி வீடியோ பார்க்க காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஏதாவது பிரெயின் ராட் வாங்குவோமா? வேணாம் நம்ம சொந்தமாகவே சம்பாதிப்போம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு பேஸே காணும். ஓ இதுதான் ஒரு பேஸா காய்ஸ்? இங்கே பாருங்க, 103 மணி பேக்கு காய்ஸ். ஓ சரியான போராக இருக்கு. ஆனால் அவரே பெருபெரு பார்த்தாப்பையும் வச்சுருக்காரு. அப்படி அந்த பெருபெரு பார்த்தாப்பையும் என்ன இருக்கோ தெரியலை, அவ்வளோதான். ஆனால் 2-3 தான் வச்சுருக்காரு. ஆனால் சரியான பவராக இருக்கு காய்ஸ். அடுத்த வீடியோவில் அவரையும் வீடியோவில் கொண்டு வருவான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவரையும் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அவரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்கள் சேர்ந்து வீடியோ போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் மறுபடியும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு காய்ஸ் பவராக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு கைஸ். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வீடியோ ரோப்ளாக்ஸில் எப்படியும் வேறு இதில் கூட சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் என்ன வீடியோ போட சொல்கிறீங்களோ அதை நான் கன்ஃபார்ம் போடுறேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்களா, நான் ஜம்புக்கு என்கரேஜ் பண்ணாமே நான் வந்து குதிச்சேன் அதில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். போன வாட்டி மித்திகளே தாண்டிட்டோம், ஆனால் அங்கே போய் செத்துட்டோம் கைஸ். மித்திகளை தாண்டினோம், ஆனால் அங்கே போய் செத்துட்டோம் கைஸ். இந்த வாட்டியாவது மித்திகளை தாண்டி ஏதாவது பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வரும்போது நம்மளை கொண்டுறாங்க. எப்படி எடுத்துகிட்டு வர முடியுது? எடுத்துகிட்டே வர முடியல. ஏதாவது பிரெயின் ராட் பக்கத்தில் ஸ்பான் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நான் சொல்ல வாய மூடல, ஒன்று பக்கத்தில் ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். எவ்வளோ காசு கைஸ்? 476. சரியான பவர் கைஸ். நம்ம ஒரு கேரி வேறு அப்கிரேட் பண்ணியிருந்தோம்ல, இதையும் எடுத்துக்கிறோம் கைஸ். இது 564. ஓ கைஸ், சூப்பர் ஜாக்பாட் அடிச்சிருக்கு கைஸ். சரியான சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். டக்குனு ஓடு. ஐயோ கைஸ். ஜஸ்ட் மிஸ்டு கைஸ், ஜஸ்ட் மிஸ். எப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸு. சரியான பவராக தூக்கிட்டு வந்துருக்கண்ணா. வழியை விட அண்ணா வரான், வழியை விடு. உள்ளே வந்தால் பவரடி அண்ணன் யார் கைஸ். இங்கே பாருங்க காசை. பாருங்க கைஸ், எவ்வளோ காசு வச்சுருக்கோம்னு. 1 மில்லியன் கொடுக்குறதே ஆக்கிட்டோம் நம்ம கைஸ். 2 மில்லியன் கொடுக்கும் ஒரு செகண்டுக்கு. போடு தம்பி வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட்டாக இருக்காங்க. இந்த சர்வர்லேயே எல்லார்ட்டையும் நம்ம மோதலாம், ஆனால் ஒரு ஆள்கிட்ட மட்டும் நம்ம மோதக்கூடாது. அதான் இவர் கைஸ். இங்கே பாருங்க கைஸ். ஆனால் கொஞ்சம் மொக்கையாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. ரேரில் இருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்து பேஸில் வச்சுருக்காரு கைஸ். இவரை மாதிரி நம்ம ஒரு நாள் ஆகணும். அடுத்தடுத்த எபிசோடில் ஆகும். வேறு அடுத்த பாட்டு போடலாமான்னு, இதுலேயே அடுத்த பாட்டு போடலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னே தெரியல கைஸ். இதுக்குள்ளே ஒரு ஸ்பின்னு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்கு கைஸ். மிஸ்ட்ரி மேட்ச் வந்து கைஸ் ஒரு டோக்கன் கூட இல்லை. ஆனால் நம்ம டோக்கன் இருந்தால் கைஸ், டோக்கன் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம் போல கைஸ். இங்கே வாருங்க. சரி தம்பி, வேஸ்ட்டாக இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் எனக்கு நெட் எடுக்கலையா? நெட் எடுத்துருந்தா அவன் முடிய இப்படி தான் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம முடிய செம்பட்டை பிடிச்சி போயிடுச்சு. நம்ம முடி ஒழுங்காக எண்ணெய் தைக்காமல் இருந்தால் இப்படி தான் ஆகும். அதே மாதிரி கைஸ், நீங்கள் யார் வீடியோ பார்க்குறவங்க யார் வந்து ரோப்ளாக்ஸ் விளாடுவீங்க, அதே மாதிரி எஸ்கேப் த சுனாமி விளாண்டுருக்கீங்கன்னு கீழே காமெண்ட் பண்ணுவீங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம போன வாட்டி எடுத்தோம்ல, அந்த இடத்த விட இப்போ நம்ம தாண்டி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி முடியல. அதை விட்டு தாண்டிலாம் போவேனா, இதோட வேல்யூ மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஏதோ மியூட்ரேஷனோடு இருக்குது கைஸ், பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். இது என்ன கைஸ், நம்ம இஷ்டம் தானே. இது வந்து அம்புக்குறி காமிச்சுக்கிட்டே இருக்கு, அங்கிட்டு போகாத, இங்கிட்டு போகணும் கைஸ்.
எவனோ அவுட்டாகி இங்கே போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ். தரலேரோ 3 தரலேரோ காய்ஸ். அது எடுக்க போகும்போது தம்பி தம்பி வணக்கம் தம்பி, தேனியிலேருந்து போயிட்டுறேன். எவனையும் நம்ம எடுக்க விடக்கூடாது, அதான் நம்ம நோக்கம். நம்ம ஃப்ரெண்டு வந்தார்னா அவரையும் அடிக்கலாம், ஆனால் அவர்கிட்டலாம் மோதுனா நம்மள சொல்லி முடிச்சு விட்ருவாரு. அவரோட மோதாமல் இருப்போம். கஷ் 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 ஜஸ்ட்டு கஷ் ஜஸ்ட்டு மிஸ்டு, எப்படியே ஜஸ்ட்டு மிஸ்டு கஷ். நம்ம அந்த ஐலாண்டை விட தாண்ட போகிறோம். ஆனால் தாண்ட முடியல. ஸ்லோ கூட நம்மளை தோக்கடிக்க வருது காய்ஸ். அவ்வளோ அந்த அளவு நம்ம மொக்கையாயிட்டோம். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுறது? சரி பேசாமல் இருப்போம். பக்கத்தில் ஏதோ பிளான் ஆயிடுச்சு காய்ஸ். வேஸ்ட்டு காய்ஸ். கோல்டன் நியூட்ரிஷன் அனிமஸ் பண்ணியிருக்கு. வேஸ்ட்டு நம்ம 100 இல்லாட்டி 200க்கு மேலே உள்ள பிரெயின் ராட் எடுப்போம். 200 வேல்யூக்கு மேலே உள்ள பிரெயின் ராட். இங்கே நான் 200 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். செஸ்ட்டில் காய்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செஸ்ட்டில் வந்து தப்பிச்சேன். என்னன்னா 200க்கு பேசிக்கிட்டு இருந்தா ஃபாஸ்ட்டு காய்ஸ். நம்ம 200க்கு பேசிக்கிட்டு இருந்தா அங்கே 39ல் ஒன்று இருக்கு. ஐயோ காய்ஸ், நம்ம இது போய்க்கிட்டோம். போக முடியாது ஐஸ். போயிட்டு வந்துட்டேன். வாட் ஐய, இதுக்கு தான் ஓவர் சீன் உடம்பு காதுன்னு சொல்லுவாங்களோ கைஸ். என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு கைஸ்? வேல்யூ நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். சரியான பவர் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்தோம். சரியான பவர் காய்ஸ். நம்ம 108 ஸ்பீடு மின்னல் வேகத்தில் ஓடலாம். எவனாலே தொட கூட முடியாது. ஐயோ ஏன் கைஸ் எனக்கு மட்டும் பல்பாக ஆகுது? அச்சமில்லை. ஓட். நம்ம ஃப்ரெண்டு ஸ்பீடுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டை ஒரு அடி அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு ஓடிடுவோம் கோஷ். அடுத்ததுக்கு வந்துட்டோம் கோஷ். தேடு காய்ஸ். கடைசியே நம்மளை எடுத்துன்னு விட மாட்டேன் போகலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே காய்ஸ், அடுத்து என்ன வீடியோ போடலாம், அதே மாதிரி இதில் பார்ட் 2 போடவா என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு. ஓகே காய்ஸ், பாய்.